Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை என்ன பேர் தெரியுமா? இருவாச்சி பறவை. இது ஒரு காதல் பறவை, அதாவது காதல் ஜோடி. எல்லா பறவைகளும் இணையாகவே இருக்கும், ஜோடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பறவைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பறவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வாழும். இது நல்ல பெரிய பறவையாக இருக்கும். அழகெல்லாம் நல்ல பெருசாக இருக்கும். சோலைக்காடுகளில் இது அடையாள சின்னமாக இருக்குது. இது இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது இறுதி வரை ஒரே துணையோடு எது ஒரு இதோட இணையுதோ அந்த பறவையோடையே அது பேரன்போடு சந்தோஷமாக வாழும். இது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. முக்கியமாக இது 30லேருந்து 40 வருஷம் வரையும் நல்லா உயிர் வாழும். இந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா, ரெண்டும் சேர்ந்து இணையறதுக்கு முன்னாடியே அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுக்கும். ரெண்டாவது இந்த பறவை இதோட குடும்பத்து பேர் ஹார்ன்பில் அப்படின்னு பேர். ஹார்ன்பில்ங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரத்தில் தான் இது கூடு கட்டும். அதனால் இதுக்கு இந்த பேர் இருக்குது. ரெண்டாவது இந்த பறவை ஆண் பறவையும் பெண் பறவையும் இணைந்த பிறகு அது ஒரு மரத்தில் செலக்ட் பண்ணி, அது பெரிய பொந்தாக இருந்துச்சுன்னா அந்த இதில் பெண் பறவை உள்ளே போய் உட்காந்து தன்னுடைய ரெக்கையெல்லாம் உதிர்த்து அதில் ஒரு மெத்தை மாதிரி ஆக்கி அதில் தான் அது முட்டையிடும். அது முட்டையிடும் போதே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா, பெண் பறவை முட்டையிட்ட உடனே ஆண் பறவை அதோட அழகாக வச்சு ஒரு மண் மாதிரி எடுத்துகிட்டு அதோட எச்சிலையும் சேர்த்து அந்த கூடை நல்லா மூடிடும். அதாவது ஒரே ஒரு துளை மட்டும்தான் இருக்கும். சாப்பாடு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டை. மற்றபடி அந்த பறவை வெளியே வராது. வெளியே இருக்கிற ஆபத்துகளும் அதை நெருங்காது. அதோட அந்த மண்ணை வச்சு பூசுது இல்லையா, அது ஒரு நச்சு கலந்த ஒரு மண்ணாகவே மாறி இருக்கும். அதனால் அதை எந்த இதுவும் அதுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது, அந்த அளவு இருக்கும். இதில் வருத்தப்படுற மாதிரி ஒரு இது என்னன்னா, இந்த பறவை ஆண் பறவை வெளியே போகிறப்ப சப்போஸ் எப்படியாவது அதுக்கு ஒரு ஆபத்து அது இறந்து போயிடுச்சுன்னா, அந்த பறவை வரலைன்னா இந்த உள்ளே இருக்கிற பறவையும் இறந்துடும். அப்படி இல்லாமல் அது முட்டை பொறிச்சு நல்லா இதாக இருந்தால் அது வழியே ஆண் பறவையும் ஃபுட்டை கொடுக்கும், பெண் பறவையும் ரெண்டும் சேர்ந்து தான் இணைந்து குஞ்சுகளை நல்லா வளர்க்கும். இது 30லேருந்து 40 ஆண்டுகள் வரையும்
நல்ல ஒரு இதாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து விதை பரப்பான்னு இதுக்கு சொல்லலாம். அதாவது இதோட சாப்பாடு சாப்பிட்டு இதோட கழிவுகள்லேருந்து வர்ற விதைகள் வந்து நல்லா முளைச்சி வரும். அதனால் இதை வந்து விதை பரப்பான், அதாவது விதையை விதைச்சி விடுறது அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது ஆரோக்கியமாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த பறவைகளை வந்து இதோட இனப்பெருக்கமுமே நமக்கு அவ்வளோ ஒரு கேட்குறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் இதோட